புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தியை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் அராஜக போக்கை கையாண்டு கைது செய்ய முயற்சிப்பதற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அஇஅதிமுக எப்போதும் எந்த குற்றத்தையும் ஆதரிக்கப் போவதில்லை எனவும், மதுரை வி. சத்திரப்பட்டி காவல் நிலையத்தையே பாதுகாக்க திராணியற்ற பொம்மை முதலமைச்சர் எங்கள் கூட்டணி கட்சி தலைவரை மிரட்டுவதற்காக மட்டும் 500க்கும் மேற்பட்ட போலீசாரை ஏன் அனுப்ப வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பட்டியலின மக்களின் குரலாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஒலிக்கும் ஜெகன்மூர்த்தியை குறிவைத்து நடத்தப்படும் இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி நடவடிக்கை என்பது நாளுக்கு நாள் வலுவடைந்து வரும் அதிமுக கூட்டணியை கண்டு ஆளும் திமுக அரசு பயந்து வருவதையே காட்டுவதாக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். மேலும் இப்படிப்பட்ட கைது முயற்சிகளால் அஇஅதிமுக கூட்டணி கட்சிகளை மிரட்டி தங்கள் வழிக்கு கொண்டு வரலாம் என்று பகல் கனவு காணும் தீய சக்தி திமுகவின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரம் என்பது மக்களுக்கு நன்மை செய்ய மட்டுமே இருக்கிறதே தவிர எதிர்க்கட்சிகளை ஒடுக்க முயல்வதற்கு அல்ல என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும் எனவும், இந்த கொடுங்கோன்மைக்கெல்லாம் உரிய பதிலை தமிழ்நாட்டு மக்கள் 2026 திமுகவிற்கு நிச்சயம் தருவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார்.